ரூம் நம்பர் சரி, பெல் அடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். மபாஸ் ரூம் இதா? ஆமாம், இதுதான். பிரதர், மபாஸ் வந்தா இந்த கிஃப்ட்டை கொஞ்சம் அவட்ட கொடுக்க முடியுமா? இல்லை பிரதர், அவர் ரூம் அங்கே தான் இருக்கு, நீங்களே வச்சுட்டு போங்க. பிரதர், இந்த ரூமா இல்லை அந்த ரூமா? இந்த ரூம் தான். ஓகே. பிரதர், வாரம் போயிட்டு. ஓகே. பிரதர், நான் கிஃப்ட்டை தரும்போது நீங்கள் ரிட்டன் தந்துட்டீங்க. மபாஸ் வந்து எங்களோட சிஸ்டர் மகன், அவருக்கு சரியா 12 மணிக்கு பிறந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக ஒரு கிஃப்ட் தான் கொடுக்க வந்தமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் உங்களுக்கு யாரு? அவர் என் சிஸ்டர் மகன். அவர் மேல உங்களுக்கு ரொம்ப பாசமா? ஆமா, ரொம்ப பாசம். அதனால தான் கிஃப்டே கொண்டு வந்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பிரதர், உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. உங்களுக்கு எனக்கும் முன்பின் கோவம் எதுவுமே இல்லை. நீங்க மட்டும் அந்த கிஃப்டை கொண்டு வராம இருந்திருந்தா உங்களை நல்லபடியா உபசரிச்சு சந்தோஷமா வழி அனுப்பியிருப்பேன். ஆனா நீங்க கொண்டு வந்த விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல, அறிவுபூர்வமா சிந்திக்கிற யாரை பொறுத்த வரைக்கும் அது சரியா இருக்காது. உங்ககிட்ட யாராவது 1 கிலோ தங்கத்தை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவேன். ஓகே, அந்த தங்கத்தை நீங்க அப்படியே வச்சிட்டு இருப்பீங்களா இல்ல செலவு பண்ணுவீங்களா? தேவையான அளவு செலவு பண்ணுவோம். அதை செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து, ஓ வெரி குட், 1 கிலோ தங்கம் இருந்துச்சு, அதை செலவு பண்ணிட்டீங்க, 200 கிராம் தான் இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. தங்கம், வெள்ளி, பணம் இது எல்லாத்தையும் விட இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருமதியானது எது? மனுஷனோட ஒரு நாள் வாழ்க்கை. கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு செகண்ட கூட மறுபடியும் எடுக்க முடியாது. அப்படி இறைவன் நமக்கு தந்த ரொம்ப பெருமதியான விஷயம் தான் நம்ம வாழ்நாள். நினைச்சாலும் திரும்பி எடுக்க முடியாத அந்த பெருமதியான 1 வருஷம் முடிஞ்சதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்றோம், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றோம். இது எப்படி அறிவுபூர்வமாகும்? ஒரே ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க உடைக்கிற ஒரு முட்டை, நீங்க செலவழிக்கிற கேட்கக்கூடிய 1 ரூபாய் காசு இல்லாம எத்தனையோ குழந்தைகள் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் செத்து மடிஞ்சிட்டு இருக்குங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் கை நிறைய பணத்தையும் தந்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாம இப்படி அநியாயம் பண்ணி நன்றி இல்லாம நடந்துக்கிறமே, இதுதான் உண்மையிலேயே செலிப்ரேஷனா? சாப்பிட்டு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கேக்க அவங்க மூஞ்சிலையும் கழுத்துலையும் ட்ரெஸ்லையும் பூசி எல்லாத்தையுமே நாசமாக்குறமே, இது ஒரு அறிவுபூர்வமான செயல்தானா? இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணி கொண்டாடுற ஒரு சமூகத்தை நம்ம எப்படி வரவேற்க முடியும்? ஒரு காலத்துல நான் கூட இப்படியான விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தவன் தான். எப்ப இறைவனுடைய மார்க்கத்தை தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறமும் இப்படியான செயல்கள்ல நம்ம மறுபடியும் செஞ்சிட்டு இருந்தா அந்த மார்க்கத்துக்கு நம்ம மரியாதையே கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. நீங்க இதை சிந்திச்சு பார்த்தா நான் செஞ்சது சரியா இல்ல தப்பான்னு உங்களுக்கே புரியும். இதுக்கு மேலையும் எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பிரதர், அல்ஹம்துலில்லாஹ் பிரதர், நாங்கள் எவ்வளோ கொண்டாடி இருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆனால் யாரும் இப்படி நல்லது சொன்னதில்லை. அதான் பிரதர், நல்லவங்களோட சேர்ந்தா தான் நல்ல குணம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நீங்க எவ்வளவு விஷயத்தை விளங்கப்படுத்திருக்கீங்க. இதுக்கு பிறகும் அதை செய்யறது அறிவுபூர்வம் இல்ல. இப்ப நாங்க அந்த கிஃப்டை ரிட்டர்ன் எடுத்துட்டு போறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நீங்க எங்களுக்காக துஆ செய்யுங்க பிரதர்.